என்னைக்காவது ஒரு நாள் இதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம செத்த பிறகு என்ன நடக்கும்? 5 மணி நேரம் மாங்கு மாங்குன்னு நமக்காக அழுத நம்மளோட ஃபேமிலியே வந்தவங்களுக்காக சமைக்க போயிடுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தவங்க எல்லாரும் வராதவங்களுக்காக ஸ்டோரி போட்டு அவங்க ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு வாழ்க்கையை உனக்காக அர்ப்பணிக்க இருந்த அந்த ஒரு பார்ட்னர் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பார்ட்னரை தேடி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க லைஃப்பை பார்க்க போயிடுவாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம செத்த பிறகு இவன் யோசிப்பான் அதை யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறுதெல்லாம் முடிவெடுத்துடுறோம். அதுக்கப்புறம் யாரும் நம்மளை பற்றி 6 மாதத்துக்கு மேலே யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத நம்மளால் உணரக்கூட முடியாத ஒரு இடத்துக்கும் நம்ம போயிடுறோம். இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நமக்காக வாழணும், மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக வாழ்ந்துட்டு மட்டும்தான் இருப்போமே தவிர்த்து நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான டைமே கிடைக்காம போயிடும். ஸோ நீங்கள் தான் முடிவெடுக்கணும், யாருக்காக வாழ போகிறீங்க?